தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து நமது செய்தியாளர் ரிஷி கொடுக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. தற்பொழுது அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசை நோக்கி நகர்ந்து காலை 8:30 மணியளவில் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்காள வரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது என இன்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்துக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தை தக்க வைத்து கொண்டு வடகிழக்கு நோக்கி நகரக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தின் வடபகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரத்தை பொறுத்து மழையின் தீவிரமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.